காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும். நோஸில் வந்து பார்த்தோம்னா பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், இல்லை ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். இதை எப்படிங்க ரிமூவ் பண்ணுறது? இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறேன், இல்லை என்னோட கையில் நெயில்ஸை வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே பிளாக்காக கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா என்னோட நோஸ்லேயும் சரி, இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண இடத்துல எல்லாமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு பிளாக்காக அப்படியே ஒரு டிஸ்கலரேஷன் ஆகுது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸோ இல்லை பிளாக் ஹெட்ஸோ எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். பொதுவாக ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம முகம் வந்து ரொம்ப கிளியராக இருந்தாலும் சில நேரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்கும். இல்லை இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் வர்றதுனால நம்ம நோஸ்க்கு மேலே, மூக்குக்கு மேலேயோ இல்லை சின்லேயோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை நேச்சுரலாக எப்படி க்யூர் பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் வந்து சின்ன சின்ன மருக்கள் வரும். ஸோ வாட்ஸ், குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் இந்த வாட்ஸ் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை எப்படி நம்ம நேச்சுரலாக கிளியர் பண்ணலாம்? நம்மளுடைய முகம் பொலிவாக இருப்பதற்கும் சுருக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கும், ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயதுக்கு தாண்டி ரொம்ப மெச்சூர்டாக தெரிகிற மாதிரி இருக்கீங்க, ஏஜ்டு லுக் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? பொதுவாகவே நம்ம மனநிலை என்னென்னா, ஸோ ஹேர் வந்து கிரே ஹேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நரைமுடி வந்துருச்சுனாவே ஏஜ்டு லுக் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதை தாண்டி முகத்துலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அங்கங்கே கருமை நிறத்திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா ஈவன் டோன் இல்லாமல் அங்கங்கே இடத்துல சில இடங்களில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஏதாவது பண்ணி இதை வந்து கிளியர் பண்ணோம். ஸோ இன்றைக்கு லேசர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் அது வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க உள்ளே எடுக்கக்கூடிய ஃபுட் இன்டேக், நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆயிலி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸு, ஹை கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, நான்வெஜ், இந்த நான்வெஜ் எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம எந்த மாதிரி அதை குக் பண்ணி சாப்பிட்றோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ குக் பண்ணும்போது நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நிறைய சேர்க்குறது, மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சில நட்ஸ் எல்லாமே, ஸோ கேஷ்யூஸ் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி ஆயில் நிறைய மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். ஸோ அப்போ அது எல்லாமே ஹை கலோரிஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் நம்ம உடலுக்குள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஆயிலி ஸ்கின் நமக்கு வரும். அப்போது டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது பேசிக்காக நம்ம எப்படின்னா ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா தேவையற்ற கொழுப்புகள் நம்ம உடல்ல இருந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வெளியில் வரணும். ஸோ கொலஸ்ட்ரால் வெளியில் வரும்போது தான் டைரெக்டாக என்ன ஆகும்னா இந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்ற ப்ராப்ளம் நமக்கு சரியாகும். அதே மாதிரி முகத்தில் அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள்னு சொல்லுவோம், ஆக்னிஸ். இந்த ஆக்னிஸ் வந்தாவே நமக்கு என்ன ஆகும்னா முகத்தில் அங்கங்கே கொழுப்பு கட்டிகள் வந்து ஸ்கார்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன தழும்புகள் மாதிரி முகத்தில் உருவாகும். ஸோ இதையுமே நம்ம தடுக்கிறதுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் வர்றதோ இல்லை ஒயிட் ஹெட்ஸ் வர்றதோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம சில வகையான உணவு முறைகள், அதாவது நிறைய வெஜிடபிள்ஸ், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்து சாப்பிடணும். சிறுதானியங்கள் சொல்கிறது இந்த மில்லட்ஸ் தான். இந்த மில்லட்ஸ் வந்து தினம்தோறும் ஒரு வேளையாவது நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும். சரி, இதுக்கு மெயினாக நம்ம காலையில் இந்த ஜூஸ் குடித்தா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வெளியேறும் அப்படின்னா எந்த ஜூஸ் குடிக்கலாம்? முக்கியமாக இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேசிக்காக என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பீர்க்கங்காய்.
இந்த பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து அது வெளியேற்றும். குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு பீர்க்கங்காய் நமக்கு பயன்படுது. ஸோ உணவு நம்ம சமைத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள், அதாவது நம்ம உடலில் லிவர் மற்றும் கிட்னி இதில் தொடர்பாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஸோ ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னாலும் இந்த பீர்க்கங்காய் மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இதை காலையில் நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சணும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு, ஸோ இந்த தோலையும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடணும். இதனோட ஒரு முழு நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். ஸோ பீர்க்கங்காய், நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு இதனோட சேர்த்துக்கலாம். அருகம்புல் இல்லாத பட்சத்தில் நெல்லிக்காய், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். இதனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஸோ இதை வந்து தினமும் காலையில் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரைஞ்சி வெளியேறும். ஸோ நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், ஒரு காயக்கற்ப ஒரு மூலிகை நம்ம உடல் இளமையாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே வெளியேறுவதற்கும் நெல்லிக்காய் மிக சிறந்தது. ஸோ இந்த ஜூஸ் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ தினமும் இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும் போது ஃபேஸ்லேயும் அதிகமாக எண்ணெய் வடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃபேஸில் என்ன ஃபேஸ் பேக் போட்டால் இந்த ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டேங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பீல் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போவும் கொஞ்ச நாள் எனக்கு ஓகே, திரும்பவும் அந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் சேர்ந்த மாதிரி சேர்ந்து திரும்பவும் பிளாக் டாட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிற மாதிரி நேச்சுரலாக இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள், முக சுருக்கங்கள் இது வந்து மறைய ஆரம்பிக்கும். மருக்கள், சின்ன சின்னதாக வாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் முகத்துலேயோ இல்லை கழுத்தை சுற்றி அந்த செயின் போடுற இடத்துல எல்லாம் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ் இருக்கும். முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாட்ஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தலாம். இதை வந்து டெய்லி ரெகுலராக ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்ன நம்ம சேர்த்து பயன்படுத்த போகிறோம்ன்றது நான் சொல்கிறேன். செஞ்சந்தனம், ஸோ இதனுடைய பொடி நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுடரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து எல்லாமே இப்போ நான் சொல்கிற மூலிகை பொடிகள் எல்லாமே சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். ரெட் சாண்டல்வுட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சிஸ்டி, இது வந்து மஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நிறைய பேருக்கு சின்ன சின்ன கொப்புளங்கள் வரும். ஸோ கருமை நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா அது சரியானா கூட அதோட பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து மறையிறதுக்கு 2 மாதங்கள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். அது எல்லாமே சீக்கிரம் மறையிறதுக்கு இந்த மஞ்சிஸ்டி பயன்படுது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா இதில் முக்கியமாக வசம்பு பொடி சேர்க்கணும். வசம்பு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாட்ஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு வசம்பு பொடி. அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சளோட பலன்கள் என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ கிளியர் ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருப்பதற்கும் நமக்கு இது பயன்படுது. அடுத்தது முக்கியமாக கோரைக்கிழங்கு பவுடர், ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா, அதனோட பவுடர். ஸோ இது அனைத்தையுமே சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஸோ இது வந்து தயிரோடு சேர்த்து போடலாம், இல்லை ரோஸ் வாட்டரோட சேர்த்தோ, இல்லை 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு, இதனோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து, எலுமிச்சை சாறு ஒரு 2-3 துளிகள் விட்டால் போதும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரலாக நமக்கு ஆயிலி ஸ்கின் வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். நான் சொன்ன ஜூஸோடு சேர்த்து இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நேச்சுரலாக நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலி ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். வாட்ஸ் அதிகமாக வராது, மருக்கள் அதிகமாக வராது, கரும்புள்ளிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் wrinkles நிறைய சுருக்கங்கள் இருந்ததுன்னா அது மறையறதுக்கும் நமக்கு இந்த ஃபேஸ் பேக் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதுவும் முகத்தில் வந்து ஈவன் டோன் வந்து நமக்கு ஈஸியாக வர்றதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வர்றதுக்கு நான் சொன்ன அந்த ஜூஸையும் தினம்தோறும் காலையில் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.